இப்போ ஒரு ஆளுக்கு கண்டு இல்லையா, ஒரு பஸ் ஃபுல்லாவே பஸ்ஸை சேர்த்து 20,000 ரூபாய்க்கு சுத்தி காட்டிடணும். இதே பாருங்க, இந்த விழுது இப்படியே வருது, இது விழுது இது விழுது, ஆனா அடிமரம் எங்கே இருக்குன்றது தெரியாது. ஒரு லோட் ஒரு டிராக்டர் கிட்டத்தட்ட 15,000 ரூபா முடியும் ஒரு டிராக்டர் கொண்டு வந்து இறக்குறதுக்கு. அதால பிறகு சொல்லுவாங்க இதை அப்படியே பறந்து போகும், அப்படியே தூக்கி அறிய பறகுறது நியாயமா இருக்கிறது போகும். இப்படிதான் மொழி மரங்களுக்குள்ள கொண்டு போய் எரிக்கல தான் மட்டும் எரிச்சா எரிச்சு அவளை எரிச்சுதான் பிள்ளையார் வந்து கனவுல வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஒரு தகவல். அந்த எல்லையில கண்டுபிடிக்கலாம் காணி மீனத்தை. அதுல மரத்தை அடியில பாருங்க நிறைய சின்ன கல் இருக்கு. அது அத்திவார கல் அடிக்கி இருக்கலாம். அத்திவார கல் சொல்லுவாங்க. அது சும்மா அடுக்குவாங்க ஒரு அளவான உயரத்துக்கு, ஒரு சாண உயரத்துக்கு அத்திவார கல் அடுக்கி போட்டுதான் அதுக்கு பேர்ல தான் பெரிய கல்லை வச்சு கட்டுவாங்க, வேலி கட்டுவாங்க. அப்ப அது மேல் கல் எடுத்தாலும் அந்த அத்திவார கல் அது அப்படியே இருக்கும், அது அடையாளமாக இருக்கும். அது ஆட்டை காணினா இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் அங்கே எங்கே இறக்குறது கஷ்டம். அந்த கல் இதுல பரவி இருக்கிறது இந்த பரவி கல், இந்த கல் எல்லாம் அத்திவார கல். அந்த சைட்ல ஃபுல்லா பரவி இருக்கிற கல் எல்லாம் கரையோடான் இருக்கு. அந்த பத்தைஇந்த கரையோட இருக்கிறபடியால இனம் காணக்கூடிய மாதிரி ஒரு காணியின் எல்லு இல்லாட்டி பத்தையெல்லாம் வளர்ந்துருக்கு. அதுக்கு மீது அந்த இடத்துக்கு மீத பத்தை வளர்ந்துருக்கு. இது இப்ப தெரியுது பாத்தீங்கன்னா வெட்ட வழியா தெரியுது ஒரு எல்லி எடுத்து வட்டமா. அப்ப அது பத்தையே கவர் பண்ணி போட்டு கீழே பார்த்தா அத்திவார கல் இருக்கும். அதை பார்க்கும்போது கவர் பண்ணி பார்க்கல அத்திவார கல் இருக்கும் அந்த இடத்துக்கு. இது என்ன குளமா? இது இல்லை, அது அந்த பக்கம் தான் குளம். அவன்டே வெட்டி இருக்காங்களே அந்த இடத்த மண் ஏத்துறதுக்கு, வெட்டு மண் எடுப்பாங்களே அந்த வீட்டு அத்திவாரத்துக்கு உள்ள போடுறதுக்காக. இதா குளம். தண்ணி நிறைஞ்சிருக்கு. இந்த ரோடு தண்ணி வந்துருக்கும். ரோடு எல்லாம் தண்ணி ஃபுல்லா தண்ணி. பெரிய குளமா இருக்கு. ஒரு குளம் தானே இருக்குன்னா இல்லாட்டி வேற குளமும் இருக்கா? பெரிய வெட்டுக்களி குளம், சின்ன வெட்டுக்களி குளம்னு 2 குளம் இருக்கு. அதோட குதிரா குளம் இருக்கு, எரிக்கலம்பட்டி குளம் இருக்கு. தான் இதுல பார்த்து எரிக்கலாம் குளம், எரிக்கலம்பட்டி சொல்றாங்க இந்த குளத்தை பார்த்து. அப்ப இதுக்கு பேர் எரிக்கலம்பட்டி குளம்னா சொல்லுவாங்க. மற்றது ரெண்டுதான் பெரிய குளமா இருக்கு. பண்டாரப்பட்டி குளம்னு சொல்லுவாங்க, சிலிவர குளம்னு சொல்லுவாங்க. விவசாய நோக்கத்துக்காக வேண்டி ஒரு குளங்கள் அது. அப்ப அதுகள் இப்ப அதெல்லாம் இப்ப தூர் வார வேண்டிய நிலையில இருக்குது. இப்ப அதெல்லாம் டஸ்ட்டுகள் எல்லாம் ஃபுல்லா போய் ஆழ குறைவா அந்த இடத்துல தண்ணி சேமிக்கிற நிலையில இருக்கு அந்த இடம். அதை ஆழப்படுத்தி பண்டடிச்சு தண்ணியை சேமிச்சா ஓட்டம் செய்யக்கூடிய மாதிரியான நிலையில இருக்கு. வரும் அந்த நிலத்தடி தண்ணியும் நல்ல தண்ணியா மாறும். உவர் குறைவு, உவர் தன்மையா குறையக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இதுல தூர்வார். இது இந்த குதிரைகளுக்காக வேண்டி கட்டினது தண்ணி குடிக்கிறது தொட்டி. அது நாங்க வேற இடத்துல பக்கத்துல போய் காட்டுறோம். இப்ப நாங்க குதிரையை தான் நாங்க சுத்தி பாக்குறோம். குதிரை எங்க நிக்கணும், குதிரையை தேடி போகணும் கர்நாடகத்துக்கு. இது எங்க நிக்குதுன்னு தெரியாது. குதிரை யானையை தேடி போற மாதிரி குதிரையை நாங்க தேடி போகணும். இப்ப பெருக்கு மரத்துக்கு இந்தியாவில பக்கத்துல நிக்கிறோம் நாங்க தேடி. இப்ப நாங்கள் இப்ப இந்த ரூட்டால போய் பெரிய ஆலமரத்தை பார்க்க போறோம். ஆலமரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெளிச்சம் கிட்ட பார்த்துட்டு அது அப்படியே கரக்கடை சைடாலேயே நாங்க வெள்ளைக்கு வரோம். வெள்ளையில வரும்போது அந்த சைட்ல கடற்கரை சைட்ல இப்படி நிற்கும். இல்லையா வெள்ளைக்கு பின்னால் நிற்கும். பெரிய வட்டுக்களை குளத்தை பார்க்கலாம். இப்ப கூடுதலாக நிற்குதான் குதிரை சொல்லி அறியப்படுகிறது. அப்ப நாங்கள் சரி அந்த இடத்துக்கு போகணும்.
சம்டைம் இங்க வந்து நிற்கும் தண்ணி இல்லாதபடியால அங்க போயிட்டு இப்ப ஒரு 1 வீக் முதல் இங்க 2 ஏக்கர் நிறைய பிறந்த வழிகள் இருக்கு எல்லாம் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஏர்போர்ட் கட்டலாம் வேணா ஓ உண்மைதான் பேசாம அந்த இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை இங்க ஒன்று கேட்டல தாராளமா இடம் இருக்கு ஆனா என்ன வந்து ஒரு தானே ஒரு ஆட்காட்டி குருவியில கொஞ்சம் நானே ஆட்காட்டி குருவியிட நடந்து ஓடி போகுது அது போகுது வேற அவடத்துல நிக்கி 2-2 கிரியன் அடிச்சு ஆட்காட்டி குருவி அதுல ஓடுது வேற அதான் ஆட்காட்டி குருவியிட குஞ்சு ஆட்காட்டி குருவியம்மா இந்த ஆட்காட்டி குருவி குஞ்சு அது பறக்காதோம்மா ஆ தாய் மங்கார அப்படி ஓடிக்கொண்டு தான் இருக்கு இந்த ஒன்று நிக்க அதுல ஒன்று நிக்க அது பறக்காது பறக்கு குஞ்சு குஞ்சு கொஞ்சம் பறக்கா அது இப்படி ஓடிக்கொண்டு தான் இருக்கு தாய் தூக்கி கொண்டு போனா தான் உண்டு. தாய் தூக்கிக்கொண்டு வரலாம் இல்லை தானே இப்படியே இங்கே பார்த்தீங்க எங்கேயாவது ஒதுங்கி நிற்கும் சில எங்களை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இதுன்னு சொல்லி ஏதாவது மற்றது உடம்பெல்லாம் இருக்கு உடம்பெல்லாம் நிறைய பிடிக்கும் வல்லூர் வல்லூர் பிடிக்கும் தாயோட உடம்பு இருக்கா இங்க மற்ற அது குதிரையே போவர் கழுது நிறைய பேர் சொல்றேன் அது குதிரை இல்லையே குதிரை தானே சொன்னா அது இது நாங்களும் பார்க்க இல்லை பேச்சு வழக்கில தான் அந்த காலத்துல வெள்ளக்காரங்கிற காலத்துல புத்துக்கீரல அந்த காலப்பகுதியில கொண்டு வந்து விடப்பட்டேன்னா சொல்றாங்க அவங்க இதை வாகனமாக பாவிச்சிருக்காங்க இந்த குதிரை தாங்கள் அது போக்குவரத்துக்கு பாவிச்சிருக்காங்க இப்ப இங்க இருந்து இப்ப ஜெட்டி அடிக்கு போகணுமா மேற்க போகணுமா இப்ப கோட்டைக்கு போகணுமா லைட் ஹவுஸுக்கு போகணுமா அது குதிரையை தளங்களுக்கு போகணும் அதுக்காக வேண்டி குதிரையே பாவிச்சிருக்காங்க வாகனம் சொல்லி சொன்னாலும் இப்ப எப்படியும் பஞ்சர் ஆகினாலும் பஞ்சர் செய்யறதுக்கு சில இடங்கள்ல வசதி இருக்காது அதனால குதிரையை கொண்டு வந்து குதிரை வண்டியில பயன்படுத்தி அவங்களோட மன்னரை அவங்க தேவைக்காக கொண்டு தாண்டி இருக்காங்க இப்பயே வாகனங்கள் திருச்சில ஓடனாலே வெளியில தான் சாமான்கள் மெக்கானிக்கரை கூட்டிட்டு வந்து பார்க்கணும் கரையில ஓட இருக்கு அப்ப அந்த நேரம் சொல்லியாலேங்கள இப்ப கஷ்டம் தான் இப்ப இந்த வாகனம் எல்லாம் என்னன்னா நீங்க கொண்டு வரீங்க வீடியோட போர் காட்டுறது ஓபன் போட்ல போட்டு கொண்டு வர்றது அந்த தெரியுமா நைனாதேவிக்கு அந்த வாகனம் கொண்டு வாங்க அப்படி இல்ல அது மாதிரி இது சும்மா நார்மல் போட் இருக்கு சாமான் கடையத்துல மெட்டீரியல் சேர்த்துல போட்டு மண் சல்லி அரையத்துல போட்டு அது ஒரு குண்டு மாதிரி தான் இருக்கு விழா மாதிரி அதுக்குள்ள மண் அதை போட்டு மேடை மாதிரி உருவாக்கிட்டு அதுக்கு மேலே ஓடி ஏறுற மாதிரி செட்டப்ல ஏற்றி கொண்டு வர்றது நான் அதோட வீடியோ இருக்கு அடுத்த இது கொண்டு வந்த வீடியோ இருக்குது இது என்ன செய்யணும் நைனாதேவிக்கு அந்த பஸ் 2 போட்டை வச்சு போட்டு கொண்டு போனவங்களா முந்தி கொண்டு போன இப்ப பாதையில தானே போறது இப்ப பாதை இல்ல பழுதாய் இப்ப புதுசொண்டு செஞ்சோன்னு இருக்கணும் இன்னும் முடியல வேலை முடியல எந்த பெரிய மதில் அந்த முருகன் பாறையில அங்கே இருந்து அங்க மட்டும் ஊர் முழுக்க பாக்குறதுன்னா கனநேரம் போலி இப்ப இங்க வந்து நல்ல தண்ணி கொண்டு வந்துட்டாங்களா அந்த கடல் கடியால கொண்டு வந்தது ஆரோ பிளான் இருக்குது அதுலதான் கடல் தண்ணி நல்ல தண்ணி ஆக்கி அதை சப்ளை பண்றாங்க போட்டோ அப்ப மற்றது இப்ப கிணத்து தண்ணி இருக்குது இப்ப மாறி காலம்னா பரவாயில்ல தண்ணி எப்படி கூடிய மாதிரி இருக்கும் கோடை என்ன சின்ன ஒரு தன்மை இருக்குது சில ஆக்கள் அதை விரும்பி குடிக்கிறாங்க ஆரோ பிளான் தண்ணி வேணாம் வந்து அதை விரும்பி குடிக்கிறாங்க அந்த தண்ணி அதான் எங்க மாமா சொன்னேன்
இது என்ன கரண்டிங்க ஜெனரேட்டர் நானு நைனாதிகமா எதுனா ரெண்டா நாலு ஜெனி இருக்குது 24 மணி நேரம் சேவை. மாறி மாறி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி போடுவாங்க. அதில் ஒரு 5-10 நிமிஷம் தான் கரண்ட் கட் ஆகும், உடனே போட்டுருவோம். மற்ற டைம் ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஜின் சேஞ்ச் பண்ணுற டைமில் தான் அந்த டைம் எடுக்கும். அவங்களுக்கு 5 நிமிஷத்தில் போட்டுருவாங்க. இதே மாதிரி ஆக்கள இல்லைன்னு நாங்கள் ரோட்டில் போடுறோம். தெரியாது, அரசாங்கம் போட்டு ரோட்டை நாங்கள் போடுறோம். எங்கட வானத்தை விட்டு நாங்கள் போடுறோம் ரோட்டை. இப்போ மாறி காலத்துக்கு தானே வரையிறாங்க, தண்ணியா இருக்கு. இது அங்கே பாருங்க, அந்த எல்லாம் அப்படி இருக்கு பார்த்தீங்களா வட்டமாக. வேலிக்கல் இல்லாட்டியும் அந்த பத்தையா வளர்ந்து அப்படி அது கல்லுகள் இருக்கு. இப்போ இதை வச்சு தானே அந்த எல்லையை கண்டுபிடிக்கணும். கல் விழுந்து போயிருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் அந்த குட்டி கல் இருக்கு. பழைய மதில்கள் நிறைய உடைஞ்சிருக்கு. இது என்ன கோயில்? என்ன பிள்ளையார் ஃபேமஸான கோயில்? ஃபேமஸான கோயில் எல்லாமே ஒன்றையுமே விட்டு கொடுத்து காய்க்கலாது. நாங்கள் மரம் வச்சா நாங்கள் பக்தி, எங்களோட பக்தி தான் ஃபேமஸ் இருக்கு. அது சரி, அது அதான் சரிதான். நைனாதியில அம்மன் கோயில் ஃபேமஸ்ன்றது அது விளையாட்டுக்கு தெரியுது. இங்க எல்லாமே ஃபேமஸான கோயில் தான். இதான் அந்த ஆலமரம். என்னண்ணா ஒரே ஏக்கருக்கு இருக்கு பண்ணீங்க? காலையில் 2 வரப்பு. ஓ 2 வரப்பு. அடிமரம் இல்லையே. அப்ப இதுல இந்த கிளவாரது அப்ப தாய் மரம் இல்லாம என்ன என்னடா என்னடா அது வளருது? எழுதியிருக்கும் பாருங்க. கணக்கே இருக்கிறதால இன்னும் அடையாளம் காண எல்லாமே இருக்கு. 1000 விழுதுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த விழுதுகள்ல இருந்துதான் இந்த மரம் வளர்ந்துருக்கு. எல்லாமே வந்து அந்த விழுதுகள் வந்துதான் இந்த மரம் மாதிரி தெரியுது. அடி இன்னும் தெரியாது. இதே பாருங்க, இந்த விழுது இப்படியே வருது, இது விழுது இது விழுது. அடிமரம் எங்கே இருக்குன்றது தெரியாது. இப்படியே கனதுரத்துக்கு இருக்கு. கனதுரம்னு ஒரு அண்ணா ஒரு ஏக்கர் மாதிரி சொன்னாரு. அந்த அவ்வளவு தோற்றம் பார்க்க அப்படி இருக்கு. ஆனா இந்தியாவில் ஒரு 2 பிறப்பு 1.5 பிறப்பு காணிக்கல இவ்வளவுக்கு இருக்கு. மாற ஏன் பாம்போ? உனக்கு பாம்பு இருக்குமா அவன் வயத்துல வர சொல்லினா அண்ணா சொன்ன மாதிரி தான். நாங்க இந்த அடிச்சேரி சுட்டா சொல்லி கொண்டு இல்ல. என்னது? ஓ அதான் பாது, நான் அங்கால கொண்டே காட்டினேன். அது முழுக்களுமே விழுது. இல்ல பெரியமா, அது மண்ணுக்குள்ள போயில்ல இருக்கு. இல்ல போயிட்டு அந்த ஓ ஆனா அந்த விழுது வந்து உள்ளுக்கு மண்ணுக்குள்ளே போகுது கீழே. நல்ல பெரிய ஆலமரம். இது முதல் கோயிலுக்கு முதலே மரம் இருக்கா இல்லாட்டி மரம் கோயில் வந்தா பிறகு வந்ததா? கோயிலுக்கு பிறகு 200 வருஷம் மாதிரி. 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம் இருந்த இடம் மட்டும் ஓட்டுருக்கு. அப்ப அது இப்ப இது கிட்டத்தட்ட இது 200 வருஷமா போட்டுருக்காங்க. அப்ப இதுக்கு இது பிறகுதான் வந்திருக்கு கோயிலுக்கு.
ஓ இல்லை ஆறுகளுக்கு சாப்பிடாம சொல்றாங்க நிறைய இதை குப்பையும் கூட்டி எங்க நாங்க பசலைக்கு பயன்படுத்தலாம் முடியும் மரங்களுக்கு கொண்டு போய் எரிக்கல தான் மட்டும் எரிச்சா எரிச்சு அவளை எரிச்சு தான் பிள்ளையார் வந்து கனவுல வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு தகவல். ஓ இந்த வாழை இலே அதை ஒரு சிறுவைக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இதுல தான் எல்லாருமே எடுத்து அள்ளிக்கன்னு போவாங்க. புனித இடமா தான் இதை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆயிரம் விழுதுக்கு மேலே இருக்கு கூடத்தான் இருக்கு. ஆயிரம் விழுதுக்கு மேலே இருக்கு. அங்கால பிரைவேட் பஸ் வருது. அது டூரிஸ்டுக்காண்டி தனியா ஏற்றி கொண்டு ஓடுது. சர்வீஸ் தான் ஓடுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க டூரிஸ்ட் தான். அது எல்லாரையும் கூட்டிக்கொண்டே எல்லா இடமும் சுற்றி காட்டினோம். இப்போ இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக போட்டிருக்கிற அந்த எல்லா இடத்துக்கும் இவைய கூட்டி கொண்டு போய் காட்டுவினோம் இந்த பஸ்ஸில். எவ்வளோன்னு சொல்லி கேட்டு பாருங்கம்மா, எவ்வளோ கொடுக்குறது இது பஸ்ஸுக்கு? இல்லை இதே யார்கிட்டையும் கேட்டாலும் ஓகே. டிரைவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அப்படி எல்லா இடம் கூட காட்ட எவ்வளோ. அண்ணா ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிக்கெட்? எவ்வளோக்கு? 20. இப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு இல்லையா, ஒரு பஸ் ஃபுல்லாகவே பஸ்ஸை சேர்த்து 20,000 ரூபாய்க்கு சுற்றி காட்டிடணும். எல்லாரும் 50 பேருன்னா 400 ரூபா. கடற்கரையால போய் கொண்டிருக்கான். குதிரை கண்ணில் ஆம்புடையில்லையா? குதிரை கண்ணில் ஆம்புடையில்லை. ஒரு மணி நேரத்துல பார்ப்போம். நல்ல அமைதியா இருக்கு. பாட்டு போட்டாலே ஒழிய மற்றபடி சத்தம் சந்தடி இல்லை. மீன்கள்லாம் வந்து எது மாதிரி தானே பாக்குறீங்களா? நேவி கேம்ப் பண்றது வந்து இதுல காணி வச்சு பயன்படுத்துறாங்க. எடுத்துட்டாங்க முந்தி இருந்து பார்ப்பாங்க. போட் போற வாரம் எல்லாம் பாக்குறீங்க. இந்த லைட் ஹவுஸ் மாதிரி சின்ன இங்கால கேம்ப் இருக்கு. நேவி கேம்ப் இது அந்த கல்லு பாத்துங்க. அந்த கல்லு இப்ப இந்த எல்லையை கட்டுறதுக்காக வேண்டி கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க. இப்ப இது ஒரு லோட், ஒரு ரெக்டர். கிட்டத்தட்ட 15,000 ரூபா முடியும் ஒரு ரெக்டர் கொண்டு வந்து இறக்குறதுக்கு. கல்லு ஒரு ரேட் வரும், ஏத்துக்கூலி ஒரு ரேட் வரும், ரெக்டர் கூலி ஒரு ரேட் வரும். அவ்வளவுதான் அதுக்குள்ள அடங்கும். அதுக்குள்ள இது அங்கே இருந்து கொண்டு வரீங்க. இது இப்ப காட்டு பகுதியில தான் கிளறி எடுப்பாங்க அந்த கல்லு. இப்ப ஒரு லோட்டா இதை கொண்டு வந்து குறைச்சி வச்சிருக்குது. இப்போ இதை வேலி கட்டுறதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் இருப்பாங்களா? அவங்ககிட்ட சொன்னா இந்த இல்லையை கட்டுறது எவ்வளவு முடியும்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல. இப்போ 10 லோட் 15 லோட் கல்லு கிட்ட போகணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக சொன்ன மாதிரியே சரியா இருக்கு. அவங்க இந்த காணிக்கார உரிமையாளர் சொல்லுவார். இப்போ கல்லு வச்சிருக்காங்களு சொல்லணும், கல்லு ஏத்துறாங்களு சொல்லணும், வேறையா ரக்ஜருக்கு வேறையா சொல்லணும். 3 பேருக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. இந்த சைட் போனா மன்னார் போகலாம். மன்னார் இருக்கு. இந்த சைட் மன்னார், இந்த ஜாலி பக்கம் யாழ்ப்பாணம் போற பக்கம், புங்குடுதி விநாயகி பக்கம் போற பக்கம். இந்த பக்கத்துக்கு அங்கால, இதுக்கு அங்கால இந்தியா. இப்ப கச்சதீவு இதையும் தாண்டி போவோம். கச்சதீவு தாண்டி போவோம். இப்படி கல்லு மதில் அடிச்சு வச்சிருக்கு. ஒரு நாள் அந்த விழுந்த அந்த மாதிரி இல்ல. இது ஒரு
சரியா நேரம் அடிக்கினாலும் இந்த இது கட்டிக்கலாம் பாருங்க, அந்த சின்ன அத்திவர கல்லு கீழே போட்டுருக்காங்க பாருங்க. இந்த கீழே இருக்க அத்திவர கல் அது மேலே பெரிய வகையில் கட்டியிருக்காங்க. அந்த அந்த அத்திவர கல்லு வச்சா அந்த அதை யாருமே இறக்கிடலாம். அது இந்த மரம் சொல்லுவாங்க தினாக்கு மரம் உண்டு. தினாக்கா? ஓ, இது இப்ப வாடை காத்துக்கும் சோளா காத்துக்கும் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு கூட இந்த மரம் வளர்ந்துருக்கு. அந்த காத்தாலதான் இந்த விதை பரவப்படுதுன்னு சொல்றாங்களே. கணக்கெடுத்துல டக்குன்னு வளர வெளிக்கிட்டு. அது என்ன நல்ல மரமா இல்லாட்டி கூடாது? இது இப்ப இயற்கையோட கடலரிப்பை தடுக்கக்கூடிய வகையில இருக்கு இந்த மரம். மரங்கள் வளர்ந்த கடலரிப்பு இருக்காது. பூவரசு குறைவாய்க்க? பூவரசு இருக்கு. என்ன பூவரசு கூடுதலா இந்த கடலரிப்பை குறைக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த சைட் பக்கம் பாக்குறேன். கடல் இதுவும் மேட்டையும் காணியும் இஞ்சால எல்லாம் ஓட்டுருக்கு. காணிபுர பாதை ஆயிட்டு. ஸ்கூலா இல்ல நேவி? பார்க்க சின்ன படிய மாதிரி இல்லை. ஏதோ எடுக்க போறாரு, என்னன்னு தெரியல. வேற விட்டு பார்ப்போம். நிறைய விஷயங்கள்லாம் என்னது கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். என்னன்னா இயற்கையான இது காத்தால இந்த விதைய காத்தால பிறகு சொல்லுவாங்க. இந்த விதை அப்படியே பறந்து போகும், தூக்கி அறிய பறகுறதுக்கு ஞாபகம் போகுது. வெளியே வந்து பாருங்க. இருங்க பாரு, இது முதல் 5ஆம் ஆண்டுல படிச்ச மாதிரி இருக்கு. அங்க போதா சுத்தி சுத்தி போகுது என்ன ஆட. விழுந்துச்சுன்னு சொன்னாலும் 10 மீட்டர் 15 மீட்டருக்கு போகுது. இந்த மரம் அப்படி இங்கேருந்து இந்த மரம் காத்தாலதான் ஒரு சீசனுக்கு மாறும். இப்ப வாடை காத்து சோள காத்து, வாடை காத்து அடிச்சா இந்தியால பக்கத்தால இந்த இது பறந்து போகும். சோள காத்து அடிக்கிற வழியால இந்த பக்கம் போகும். போய்களை அதான் விசாலமாக இந்த இடத்துல இந்த மரம் அதிகமா வளர்ந்துருக்கு. தினாக்கு ஒண்ணு நிறைய அழகா இருக்கு. முந்தி அந்த ஸ்காலர்ஷிப்ல அந்த எப்படி தண்ணியால வர காத்தால வர ஒரு இது பாக்குறாங்க, அப்படி பார்த்த மாதிரி அங்க ஒரு பறவை மாதிரி போகுது அங்கால. ஆமா அங்க போகுது. ஆழம் குறைவா? ஆழம் குறைவான பார்த்தீங்கன்னா அதில் கூட இதெல்லாம் இந்தியாவிலிருந்து வந்த திங்ஸ் தான். அது இந்தியாவில இருக்கா? கடல்ல இருந்து விழுவாங்க, அதோட கடல் கவர விடும் கடல்ல. அதெல்லாம் இப்படி அடைஞ்சு வந்துக்கிறாங்க. இந்தியாவும் சம்மந்தப்பட்டதுதான். இது இலங்கையில் கடல் தான். இல்லை இந்தியால இது மன்னார் போல, அந்த பக்கம் மன்னார், அங்கால போனா இந்தியா, அந்த பக்கம் இங்கால யாழ்ப்பாணம், இந்த பக்கம் யாழ்ப்பாணம்.
எனக்கு ஒதுங்கி இருக்கு என்ன இது என்ன சொல்லுவாங்க இந்த இதான் சொல்லுவாங்க பூக்கல்னு சொல்லுவாங்க. பூக்கல்ல பூக்கல்னு சொல்லி பூக்கல் ஓ என்ன பேர் சிறப்பு எல்லாம் இருக்கு. அந்த உள்ளுக்கு இருக்கிறது இப்ப முருகக்கல்னு அந்த பெருசா இருக்கு நல்ல கிளீனா இருக்கு இது அந்த கல்சியம் எல்லாம் படி நல்ல கிளீனா இருக்கு தம்பி இத வச்சுட்டு அப்ப போட்டோ எடுக்கட்டா சரி இப்ப நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம்